ஹலோ மனசாட்சிடா. நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, மா இன்டி பங்காரம் அந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். எங்கள் தங்கம் தமிழ் டப்பில். ஸோ நான் பார்த்துட்டு வந்தேன் இன்னைக்கு. ஸோ இந்த படத்தில் சமந்தா ஆல்மோஸ்ட் ஒரு 3.5 years கழித்து, அப்புறம் நடுவில் ஒரு சிட்டடல் ஹனி பன்னின்ற ஒரு வெப் சீரிஸ் அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆச்சு. தெட்ரிக்கல் ரிலீஸ் சமந்தாவுக்கு குஷி விஜய் தேவராகோட்டா கூட பண்ணாங்களே ஒரு அப்பளமான ஒரு படம். அந்த படத்துக்கு அப்புறம் ரொம்ப உடம்பு சரியில்லை, மயோட்டிசிஸ் வந்து அப்புறம் உடம்பு சரியாமல் 1 year ரெஸ்ட்டு 1.5 year ரெஸ்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ அவங்களுக்கு ரீசெண்டாக மேரேஜ் நடந்து இப்போ ஆல்மோஸ்ட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறன்னு வேறு ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாங்க ரூமர்ஸு. இன்னும் அவங்க சைட்லேருந்து அஃபிஷியலாக வரலை. வயிறு ஆனால் கொஞ்சம் பெருசாக தான் தெரியுது. இதனால் அவங்க அஃபிஷியலாக சொன்னால் தான் அது உண்மை. அது வரைக்கும் எதுவும் இல்லை. ஸோ ஒரு ஆல்மோஸ்ட்டு ஐ எம் ஹார்ட் கோர் டை ஹார்ட் சமந்தா ஃபேன். ஸோ எனக்கு சமந்தா ஃபேன்ஸ் ரசிகர்களுக்கெல்லாம் ஒரு 3 வருஷம் கழித்து ஒரு சூப்பர் படம் வந்திருக்குன்னா சொல்லுவேன். மா இன்டி பங்காரம். நல்ல ஸ்டோரி, பக்கா பீக் ஆக்ஷன் மோடில் சும்மா தெரிச்சு விட்டாங்க சமந்தா மேடமு. கௌதமி மேடம் நல்லா நடிச்சிருக்காங்க. உடம்பு சரியில்லை. அதுக்கப்புறம் வந்து நம்ம காந்தாரா 2ல் இப்போ வந்து காந்தாரா சாப்டர் 1ல் அந்த இளவரசர் ராஜா மாதிரி ஒருத்தன் வருவானு, தொண்டையை கடிச்சு சாப்பிடுவார் நம்ம ரிஷப் செட்டி. அவன் தான் அந்த கன்னடா ஆக்டர். அவன் வந்து இதில் வில்லன். ஸோ என்ன கதைன்னா, சமந்தா மேடம் வந்து ஒரு ஆர்ஃபனேஜில் இருக்கிறாங்க. அப்பா அம்மா தான் வளர்கிறாங்க. இந்த சொசைட்டியில் அவங்க தனியாக ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க. பெண்களுக்கு அந்த ட்ரபுள் வரும்ல, அவங்க உடல் உருவில் பாலியல் ரீதியாக தொல்லை கொடுப்பாங்க. அந்த மாதிரி சமந்தா மேடம் இந்த படத்தில் தொல்லை கொடுத்துருக்காங்க. இதை எதிர்த்து துணிஞ்சு வாழணும், எல்லாத்தையும் அடித்து உடச்சிட்டு தான் போகணுன்ட்டு ஒரு டானு. ஸோ அந்த காந்தாராவெல்லாம் வந்து அந்த படத்தில் ஒரு டானு. அந்த டான் மக்களுக்கு நம்ம நல்லது செய்கிறோம்னு நினச்சி, இவன் நல்லவன் நினச்சி சமந்தா இவனை நம்பி போவாங்க. கடைசியில் இவன் வந்து சுயநலத்துக்காக கெட்டவன் தான் அப்படிங்களோட உண்மை முகம் தெரிஞ்சவொடனே இவங்கிட்டே சண்டையெல்லாம் கற்றுக்கின்னு ட்ரெயின் ஆகிறாங்க, பயப்படுறாங்க, கன் பிடிக்கிறாங்க, ஷூட் பண்ணுறாங்க, அடிக்கிறாங்க, போகிறாங்க. கடைசியில் இவன் தான் நம்ம தொழிலாளி, நமக்கு தொழில் கற்றுக் கொடுத்த நம்ம முதலாளியே நம்ம கடைசியில் எதிர்க்கிறோம். முதலாளியே வில்லன் ஆகிட்டார் படத்தில். ஸோ வில்லன் ஆகிட்ட போது இவன்கிட்ட இருந்தால் நமக்கு நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க இவன்ட்டு வந்து இவன் கெட்டவன், இவனோட வண்டவாளம் தண்டவாளம்லாம் தெரிஞ்சிச்சு மூவ் ஆன் ஆகும்போது ஒரு டாக்டரு மாப்பிள்ளை, அவர் தான் படத்தோட ஹீரோ, சமந்தா ஹஸ்பண்டு, தெலுங்கு ஆக்டர் தான் அவர், டாக்டரு அந்த படத்தில் அவர். ஸோ அவங்க 2 பேர் கல்யாணம் பிடிச்சி விரும்புகிறாங்க, கல்யாணம் பண்ணுறாங்க. ஸோ அந்த டாக்டர் பையன் வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டான். என்ன கதைன்னா, அவங்க அப்பா வந்து அந்த ஊரில் பெரிய கட்சி தலைவர், அந்த ஊரில் இருக்கிற கட்சி தலைவர், தம்பி வந்து போலீஸு, இவர் அண்ணன் டாக்டரு. அப்பா அம்மா பெரிய குடும்பத்தில் இருக்கும், நீ சொல்லாமல் கொள்ளாமல் ஒரு பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிட்டு வருவேன். ஸோ அந்த குடும்ப சண்டையில் 2 பையனும் அப்பாவும் பிரிஞ்சுட்டாங்க. இப்போ அவங்க சமந்தா கூட்டிகிட்டு போய் சேரும்போது அந்த வீட்டில் இருக்கிற குடும்ப வழக்கப்படி சமந்தாவை மாற்றணும் கௌதமி நினைப்பாங்க. ஸோ கௌதமி தான் மாமியார் படத்தில். ஸோ நல்ல ஆற்று மாட்டு பெண்ணா நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சமந்தாவை மாற்றுவாங்க. அது 2வது மருமக, சமந்தா தான் முதல் மருமக. ஸோ முதல் மருமக தான் திடீர்னு கல்யாணம் பண்ண. ஸோ 2வது மருமக நல்லா காம்படிஷன் டஃப் ஃபைட் பண்ணுவாங்க. அந்த காமெடி சீன்ஸ்லாம் நல்லாவே இருக்கும் தமிழ் டப்பிங்கில். ஸோ அதுக்கப்புறம் பீக் ஆக்ஷன் மோடு தான். அதுக்கப்புறம் நம்ம முதலாளி நம்மளை தேடி, சமந்தா தேடி வருவான். இந்த முதலாளி என்னடா திடீர்னு நம்மக்கிட்ட சூப்பரான அடியாள் இருந்தா ஜான்சின்னு ஒரு கேரக்டரு, அவங்கடா போயிட்டா. ஜான்சி தான் சமந்தா பழைய பேர் அந்த கேரக்டர், அந்த டான் கிட்ட இருக்கும்போது. இப்போ வந்து இங்கே குடும்பத்தில் மருமகளாக இருக்கும்போது ஸ்வர்ணா கேரக்டரு. ஸோ சமந்தாவோட பாஸ்ட்டு ஃப்ளாஷ்பேக்லாம் இவங்க சொல்லாமல் மறைச்சிருவான். புருஷங்கிட்டையும் சொல்ல மாட்டான், அந்த குடும்பத்தை யார்கிட்டையும் சொல்ல மாட்டான். ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் இருக்கும். அந்த ஃப்ரெண்டு வந்து தான் வந்து சமந்தாவுக்கு வந்து சமையல்லாம் கற்றுக் கொடுப்பா. மாமியார் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் சமையல் பண்ணி அசைத்திடுவா. எல்லாம் அந்த ஃப்ரெண்டு தான் ஹெல்ப் பண்ணுவாள் மறைமுகமாக. ஹெல்ப் பண்ணிவிட்டு வரும்போது திடீர்னு இந்த உண்மையெல்லாம் தெரிய வருது. திடீர்னு வீட்டில் வரான் சமந்தா விட்டு பார்க்குன்னா, உன்னை பற்றி உண்மையெல்லாம் எதுவுமே நீ சொல்லலையா உங்கள் வீட்டில், மாமியார் வீட்டில், அவங்க வீட்டிலலாம் இரு நான் போட்டு கொடுக்குறேன் சொல்லிட்டு போயிட்டு நம்ம
வில்லன் வந்து போயிட்டு சொல்கிற மாதிரி சொல்லி நீ எதுவும் சொல்லாத, நான் சொல்லாத, என்னை விட்டு போயிடு, நான் தனியாக ஒரு நல்ல பீஸ்ஃபுல் லைஃப் வாழணும்னு அந்த எதிரிக்கு வார்னிங் கொடுப்பாப்புல சமந்தா. அவன் கேட்க மாட்டான். அவரும் சொல்லிட்டு கிளைமேக்ஸ் ஸ்பீக்கில் எல்லாரும் கன்னு பிடி அடிச்சு எல்லா மாமனார்கிட்ட புருஷங்கிட்ட மச்சான் சகலைக்கிட்ட எல்லாருக்கும் சமந்தா உண்மையை சொல்லிடுறாங்க. சொன்ன பிறகு நாங்களாம் அவங்க கூட இருக்கோம், எத்தனை வருஷம் நீ தனியாக அனாத மாதிரி இருந்த, இப்போ அப்படி இல்லை, நாங்கள் எல்லாரும் கூட இருக்கோம். ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணிட்டு அந்த ஃபேமிலியும் சமந்தா மேடம் காப்பாற்றுறாங்க. இப்போ இதுதான் என் குடும்பம், எனக்காக உங்களை நான் பலி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஃபேமிலியை காப்பாற்றுறாங்க. அடித்து பிடிச்சி சும்மா தூக்கி போட்டு ஒவ்வொரு ஷீட்டும் சரியாக இருந்தது. ஆக்ஷன் பேக் லோடிங் ஃபேமிலி ஃபன் என்டர்டைன்மெண்ட் ட்ராமாவாம் நல்லா இருந்தது. ஃபைட்டிங்லாம் ரொம்ப நாள் கழிச்சு சமந்தா சிட்டடல் ஹனி பனியில் ஃபைட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அந்த ஃபேமிலி மேனு சீசன் 2 அந்த ஈழப்பெண் கேரக்டராக வச்சுருப்பாங்க, ஸ்ரீலங்கா ஈழப்பெண் கேரக்டர், அதில் ஃபைட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 3ஆவதாக இந்த படத்தை இனிமேல் ஃபுல்லாக ஆக்ஷன் ஸ்கிரிப்டாக தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு எல்லாம் இன்டர்வியூவில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நல்லது தான், ஆக்ஷன் ஸ்கிரிப்டை பண்ணிட்டோம் பரவாயில்ல. சமந்தா இனிமேல் லவ் சப்ஜெக்ட்லேருந்து கொஞ்சம் வெளில வந்து ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் பண்ணுறாங்க, பண்ணட்டும். ஸோ சமந்தா ஃபேன்ஸுக்கு, ஹார்ட்கோர் சமந்தா ஃபேன்ஸுக்கு இந்த படம் செமையான கம்பேக்கு. அவன் கெரியரும் ஸ்டார்ட் ஆகிருக்கு இப்போ மறுபடியும் சினிமாவில். எஸ்.